எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெறும் என்பது வழக்கமான ஒன்று. ஆனால் இன்று நடைபெறவுள்ள இந்த ஒரு நிகழ்வானது ஒரு எங்கள் மத்தியும் ஒரு வருத்தமான நிகழ்வு. காரணம் என்னவென்றால், நம்முடைய பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் சில பேர் வேறு பள்ளிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள் என்ற வருத்தமான செய்தியை வேதனையுடன் வெளிப்படுத்த இந்த நேரத்தில் கடமைப்பட்டுள்ளேன். எப்படியாவது எங்கு பணி செய்வதாக இருந்தாலும் இடமாறுதல் என்பது மறுக்க முடியாத ஒன்று. அதாவது அரசு பணியில் கண்டிப்பாக இடமாறுதல் என்பது கண்டிப்பாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இருந்தாலும் பல ஆண்டுகள் ஒற்றுமையாக சிறப்பாக பணிபுரிந்து தற்போது இடமாறுதல் என்பது கண்டிப்பாக உள்ளபடியே வருத்தம்தான். வருத்தப்பட்டாலும் இந்த நிகழ்வை மாற்றுவதற்கு நம்முடைய சக்தி அப்பாற்பட்டது. ஆகையால் பணியிலிருந்து வேறு பள்ளிக்கு செல்லக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை சிறப்பாக பணியாற்றப்பட்டு இப்பள்ளியிலிருந்து விடுவித்து ஒரு கௌரவப்படுத்தி அனுப்புவது வழக்கமான ஒன்று. அந்த நிகழ்வுக்கு தான் நம்முடைய இந்த கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு வாழ்க்கையும் பரிசையும் வழங்கி கௌரவப்படுத்தி அனுப்புமாறு தலைமை ஆசிரியர் அவர்களை அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தலைமை ஆசிரியர் விளையாட்டு Good evening. சந்தோஷமா இருக்கீங்களா? நோவா கீழே உங்களுக்கு ஆமாம், நம்ம ஸ்கூலில் மோரலஸ் 10 years இங்கே ஒர்க் பண்ணி எல்லா வருஷமும் ஆல்மோஸ்ட் சென்டம் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது ரொம்ப பெரிய விஷயம். அது உங்களால் வச்சு சென்டம் கொடுத்து பெரிய விஷயமா இல்லையா? பெரிய விஷயம். ஆமாம், அது முதல்ல ஒத்துக்கணும். நம்ம பணியிட மாறுதல் என்பது அரசு பணியில் ரொம்ப சகஜமான விஷயம். சில விஷயங்களை நம்ம சொல்லுவாங்க அறிவுக்கு தெரியும், ஆனால் மனசு ஏற்றுக்காது இல்லையா? அப்படி இது நாங்கள் என்னைக்கு ஜாயின் பண்ணமோ அன்னைக்கே எப்போ வேணா இந்த பாத்திரம்லாம் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஆனாலும் உங்களோட எல்லாம் ஒரு 10 ஆண்டு காலம் இவங்கெல்லாம் பணியாற்றி ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு இருக்கும்ல, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்ல, அதை விட்டுட்டு போகிறது நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வருத்தமான விஷயம். உங்களுக்கெல்லாம் இன்னும் சொல்லணும்னா மிகப்பெரிய லாஸ். அப்படிதானே? ஆமாம், நல்ல நல்ல டீச்சர்ஸ். கணித முதுகலை பட்டதாரி ஆசிரியர் திரு ஸ்டாலின், அவர் மட்டும் பிஜி. அடுத்து முத்துக்குமார் சார் ஏற்கனவே போயிட்டாரு, பிடி மேக்ஸு. அடுத்து நம்மளிடத்திலிருந்து பணி ஓய்வு பெற்ற கடந்து சென்ற திரு தமிழ் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் முருகேசன். இந்த ஆண்டு நம்மளுடைய பள்ளி முழுவதுமாக பாதி காலியான மாதிரி நம்மளுடைய ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் திரு தீர்த்தம் சார் அவர்கள் இல்லையா? இத்தனை பேர் நம்மளை விட்டு போகிறது நமக்கு எவ்வளோ வருத்தமான விஷயம் தானே? வருத்தமான விஷயம். ஆனால் எந்த ஸ்கூலுக்கு போனாலும் அவங்களுக்கு உங்களை மாதிரி நிறைய பிள்ளைங்க இருப்பாங்களா இல்லையா? நீங்கள் பேட் லக்னா அவங்க லக்கி, அப்படிதானே? கரெக்டா? ஆமாம், எங்கே சென்றாலும் அவங்களுடைய பணி அவங்கவுங்களுக்கு தனியாக ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும்ல, அந்த குணங்கள் கண்டிப்பாக மாற்ற முடியாதது. அது அங்கே போய் அவங்க வெளிப்படுத்துவாங்க. நிச்சயமாக அவங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். பணி ஓய்வு பெறும் நாட்கள் வரைக்கும் அவங்க தன்னுடைய பணியை நல்லபடியாக செல்றதுக்கு கடவுளுடைய நம்பிக்கை வாழ்த்துதல் கூட. நீங்க யாராவது பேசுறீங்களா? பேச
ஐயா. நம்ம ஸ்கூல்ல எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் இது மட்டும்தான். டான்ஸ் ஆடுறியா அப்படின்னு கேட்டா இந்நேரம் தவிடு பறக்க எல்லாருமே ஆடுறதுக்கு ரெடி. நம்ம அப்படிதானே மண்ணை பறக்கும்ல, அப்படி ஆட ரெடி. ஆனா பேச கத்துக்கணும். நம்மளுடைய கல்வியினுடைய வளர்ச்சி என்பது என்னது? ஞானம் எப்படி வெளிப்படும்? நீங்க பேசக்கூடிய வார்த்தையில தான் வெளிப்படும் இல்லையா? அப்ப பேச கத்துக்கணும். ஓகே, நன்றி. திரு தீர்த்தமையா அவர்களுக்கு நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போட்டி விடுதலை பட்டதாரி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு அந்த பட்டதாரிகள் செய்கிறார்கள். ஏற்படை திரு தீர்த்தமையா அவர்கள் உரையாற்றுவார்கள். அதாவது இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய இறைவனுக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இறைவனுக்கு முதற்கண் என்னுடைய தாழ்மையான நன்றியும் மனசக்தியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த நிகழ்வை ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தலைமையாசிரியர் அம்மா அவர்களுக்கும் பாசத்திற்கினிய இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பிற்கினிய அலுவலக சகோதர சகோதரிகளுக்கும் விடுதி பணியாளர்களுக்கும் கோடிமலர் கொட்டி அழகாய் காட்சியளிக்கிற எனதருமை மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த பணியை நான் சிறு பிள்ளையில் நான் பயிற்சி பெற்றது இந்த டிரைவர் மாதிரி தான் ஓடுறது, இந்த கீர் மாற்றுறது ஓட்டுறது சின்ன பிள்ளையில தெருவில் டிரைவர் மாதிரி தான் பண்ணுது. ஆனாலும் இறைவன் என்னை முன்குறித்து ஆசிரியர் பணிக்கு அழைத்தார். அந்த பணியை கல்வராயன் மலை மாவடிப்பட்டிலே ஆரம்பித்து 14 ஆண்டுகள் அங்கே பணி செய்து தொடர்ந்து இறைவன் என்னோடு இருந்து 100% தேர்ச்சியை கொடுக்கும்படியாகவும் அடுத்தது இந்த பள்ளியில் பணியாற்றும்படியான வாய்ப்பையும் இறைவன் கொடுத்து அந்த பணியை எப்படி செய்தேன் என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அதை செய்யும்படியான கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஓய்வு பெற்ற பிறகும் கூட தொடர்ந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பை இறைவனும் நம்முடைய இயக்குனர் ஐயா அவர்களும் நம்முடைய தலைமை ஆசிரியர்களும் எனக்கு வழங்கி பயன்படுத்தினார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அடுத்தது இங்க இருக்கிற அத்துணை ஆசிரியர்களும் என் மீது வைத்திருக்கிற அன்பை நான் வார்த்தையால் சொல்ல முடியாது. இங்கிருந்து போவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டு. என்னுடைய அன்பு, அந்த அன்பு அளவுக்கு சொல்ல முடியாத அந்த அளவுக்கு அன்பை என் மீது செலுத்தினார்கள். அவர்களை மீண்டும் ஒருமுறை நான் வணங்குகிறேன். உணவு கொடுத்து அன்பு கொடுத்து எல்லாத்தையும் என்னை பார்த்துக்கிட்டாங்க. நான் இவ்வளவு ஆரோக்கியமாக இருப்பதற்கு காரணமே இவர்கள் நீங்கள் எல்லோரும் காட்டிய அன்புதான்.
அதற்காக மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறேன். தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களும் என் மீது மிகவும் அன்பும் இரக்கமும் காட்டினார்கள். அவர்களை மீண்டும் ஒரு முறை வணங்குகிறேன். தொடர்ந்து இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய பெயரை சொல்ல வேண்டும் என்ற எனக்கு ஆசை. ஒவ்வொரு பெயரையும் சொல்லலாம், நேரம் காலம் இருக்காதான் அனைத்து பேரும் அவ்வளவு அன்பு செலுத்தினீர்கள். என்னுடைய மாணவர்கள் என் மீது மிகுந்த அன்பு செலுத்தினீர்கள். நான் ஒரு வார்த்தை உங்களிடம் இருக்க நான் எங்கேயும் போயிட மாட்டேன். அடிக்கடி இங்கே வருவேன், உங்களெல்லாம் பார்ப்பேன். வருவேன்னா கட்டாயம் வரும். இந்த இடத்தை விட்டு நீங்கினாலும் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நான் இருப்பேன் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. உங்களிடம் நான் சொல்வது, நான் அடிக்கடி வகுப்பில் சொல்வது, இப்பொழுதும் உங்களுக்கு ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன். அன்பை விதையுங்கள். ஒரே வார்த்தை திரும்ப சொல்லுங்க, அன்பை விதையுங்கள். அன்பை 100 மடங்காக அறுவடை செய்வீர்கள். அன்பை விதைக்கும் பொழுது அன்பு பெருகும், உங்களுக்கு ஆரோக்கியமும் பெருகும். ஆகையினால இந்த வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறேன். நீங்கள் அனைவரும் நன்றாக படித்து, அதை நான் சொன்னேன், டிரைவராக ஆசைப்பட்டேன், ஆனால் ஆசிரியராக பயன்படுத்தினார். நீங்கள் ஒன்று ஆசைப்படலாம், ஆனால் இறைவன் உங்களை குறித்து ஒரு தீர்மானம் வைத்திருப்பார். ஆனாலும் கூட ஆசைப்படுவதில் தவறில்லை. நீங்கள் ஆசைப்படுங்கள், பேராசைப்படுங்கள். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள என்று வள்ளுவர் சொல்லுவார். இந்த பதவிக்கு போக வேண்டும் என்று நீங்கள் நினைத்து செயல்படுங்கள். அநேக ஆலோசனைகளை உங்களுக்கு வகுப்பறையில் வழங்கியிருக்கிறேன் இல்லையாப்பா? அந்த ஆலோசனைகளை மறக்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் நான் தேவைப்பட்டா என்னுடைய நம்பர்களை குறித்து வச்சுக்கீங்க. படிச்சு முடிச்சாலும் இதுக்கு மேல இவர் எதுக்கு பயன்பட போறாருன்னு நினைச்சாலும் மகிழ்ச்சி தான், பயன்படுத்தினாலும் மகிழ்ச்சி தான். எந்த நிலையிலும் உதவ உங்களுக்காக தயாராக இருக்கிறேன். நீங்க அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி பெறவும் மகிழ்ச்சியாக உயர்ந்தெடுத்து வரவும் உங்களை வாழ்த்துகிறேன். என் மீது அன்பு செலுத்தின அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டும் மீண்டுமாக நன்றி செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம். இணைகின்ற என் தாய் தந்தையருக்கும், இவ்வுலகினை ஈன்ற அந்த இறைவனுக்கும், இந்த உலகிற்கு பல மகா கவிகளை தந்த தமிழ் அன்னைக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பள்ளியினை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி கொண்டு சாரதியாக திகழும் நம்முடைய தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும், அவருடன் போர்படை தளபதிகளாக திகழும் அனைத்து அன்புள்ளம் கொண்ட இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், அலுவலக பணியாளர்களுக்கும், விடுதி பணியாளர்களுக்கும், அன்பே உருவாக திகழ்ந்து கொண்டிருக்கும் எனது அருமை மாணவ செல்வங்களுக்கும் முதற்கண் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் சாப்பிட்டீங்களா மதியம்? வெரி குட். அதாவது 2009 நான் இந்த ஸ்கூலுக்கு வந்தேன். அதாவது வெள்ளிமலை ஏகலைவாவுக்கு வந்தேன். 2009 அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. 2009 இருந்து 2017 வரைக்கும் வெள்ளிமலை ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். 2017 ஊட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனேன். ஊட்டியில் குளிர் எனக்கு ரொம்ப ஒத்துக்கலைன்றதுனால ஒரு 3 மாதம் மட்டும் ஊட்டியில் பணி செஞ்சுட்டு 3 மாதம் முடிச்சுட்டு 2017 ஜூன் ஜூலை ஆகஸ்ட் முடிச்சுட்டு செப்டம்பர் 1ஆம் தேதி இங்கே வந்தேன். 2017 செப்டம்பர் 1ஆம் தேதி இங்கே வந்தேன். 2025 ஜூன் மாதம் 1ஆம் தேதி இங்கேருந்து பணியிலேருந்து விடுவிச்சாங்க, 2ஆம் தேதி. சரியா? இப்போது தொடர்ந்து பணியாற்றிருக்கேன். வெள்ளிமலையிலையும் பணியாற்றினேன், ஊட்டியில் கொஞ்ச நாள் இருந்தேன், இங்கே தொடர்ந்து ஒரு 10 வருஷம் பணியாற்றிருக்கேன். அதாவது இங்கே பணியாற்றினதுல நிறைய விஷயங்கள் கற்றுருக்கேன். யார்கிட்டருந்துன்னா மாணவிகள்கிட்டருந்து, ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டருந்து. நல்ல டிசிப்ளின்னா தமிழ்நாட்டில் நிறையா ஸ்கூலை பார்த்துருக்கேன். நான் 2006 இருந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரே வகுப்பறையில் 150 மாணவிகளையும் 150 மாணவர்களையும் வச்சுலாம் வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பார்த்ததை விட நம்ம ஏகலைவான ஒரு தனி சிறப்பு, டிசிப்ளின் நல்லா இருக்கும். அந்த டிசிப்ளின் தான் மாணவிகள் தான் இப்படிதான் இருக்கணும். மாணவிகள் தான் லைனாக தான் போகணும். இங்கேருந்து சாப்பிட போகிறதுக்கும் லைனாக போகிறது, அங்கேருந்து வர்றதும் லைனாக வர்றது. ஒரு கட்டுப்பாடுன்னு ஒன்று, அதாவது உங்களுக்கு சொன்னால் கேட்கக்கூடிய மாணவிகளாக இருந்தீங்க. நான் பார்த்த வரைக்கும் சொல்றதை கேட்டுக்கக்கூடிய மாணவிகளாக இருந்தீங்க. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது தெரிஞ்சாலும், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஏதாவது செயலில் ஈடுபட்டாலும் உங்களை கூப்பிட்டு வழி நடத்தினா
அந்த வழியை சீரும் சிறப்புமாக பிடித்து கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய மாணவிகளாக இருந்தீங்க. அந்த மாதிரி சொல்றதை கேட்டுக்கிறத உங்கள்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். நல்லதை கேட்டுக்கணும் அப்படின்றத இந்த மாணவிகள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். டிசிப்ளினாக உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கற்றுருக்கேன். இந்த பிள்ளைங்க இந்த மாதிரி இருந்திருக்காங்க, இந்த மாதிரி நம்ம மாணவ பருவத்தில் இருந்திருந்தோம்னா இன்னும் நல்லா பெரிய இடத்துக்கு போயிடலாம். இதுவும் நல்ல ஒரு சிறந்த பணி தான், ஆசிரியர் பணி. இருந்தாலும் இன்னும் நிறைய பெரிய இடத்துக்கு பெரிய பெரிய வேலையில் அமர்ந்திருக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா உங்களை மாதிரிலாம் டிசிப்ளினாலாம் இல்லை. நான் மாணவர்கள் பருவத்தில் இந்த மாதிரி டிசிப்ளினாக இருந்ததில்லை. ஒரு மாணவர்கள்னா இப்படி தான் இருக்கணும்னு நாங்கள் இருந்தோம். இந்த அளவுக்குலாம் ரொம்ப டிசிப்ளினாக சொல்கிறத கேட்குற மாணவர்கள்லாம் கிடையாது நாங்கள். அதனால் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லிகிட்டே போகணும். அதுக்கப்புறம் ஒரு பள்ளினா ஆசிரியர்கள் எப்படிலாம் இருப்பாங்க, அவங்களுக்கு கூட நிறைய பாகுபாடுகள் இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் ஒரு அன்பான சிறந்த ஆசிரியர்களாக, ஒரு குடும்பத்து நண்பர்களாக எல்லாம் ஒத்துழைப்போடு இருந்தாங்க. அத்தனை ஒத்துழைப்பு நல்கிய அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் இருபால் ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்கினிய தலைமை ஆசிரியர், ஒவ்வொரு தலைமை ஆசிரியரும் அவங்களுக்கே உரிய பாணியில் ஒவ்வொரு வகையிலையும் எங்கள் மேலே பாசத்தை தான் காட்டுவாங்க. எல்லாருமே வேற ஸ்கூல்ல ஒர்க் பண்றது, வேற ஸ்கூல் வாத்தியாருங்கிட்ட வேலை வாங்குறது தனித்திறமை. ஆனா இந்த ஸ்கூல் வாத்தியாருங்கிட்ட வேலை வாங்குறது அது ஒரு தனித்திறமை. கண்டிப்பா நீங்க எந்த தலைமை ஆசிரியர்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, மற்ற ஸ்கூல்ல வேலை வாங்குற டெக்னிக்கை விட இந்த ஸ்கூல்ல ஒரு சிறப்பான டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி தான் வேலை வாங்குவாங்க. அந்த அளவுக்கு எங்க மேல அன்பும் இருப்பாங்க, பாசத்தோடு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த பள்ளியில விட்டு பிரியறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இன்னொரு பள்ளி ஒரு ஒரு தாய்கிட்ட இருந்து இன்னொரு தாய்கிட்ட போற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதனால கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் இன்னொரு ஸ்கூலுக்கு போறோம் பொழுது கொஞ்சம் மனசை தேத்திக்கிறோம். அதனால உங்களை விட்டு பிரியறது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது. இது காலத்தின் கட்டாயம். அரசு பணின்னு வந்துட்டா மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். மாறுதலுக்கு உட்பட்டது தான் அனைத்துமே. எனவே இன்னைக்கு 12th முடிச்சவங்க எல்லாம் போயிட்டாங்க. நாளைக்கு 11th முடிச்சவங்க 12th படிக்கிறவங்க 12th முடிச்சு காலேஜ் போடுவீங்க. 10th வரைக்கும் ஒன்றா இருப்பீங்க. 11th 4 குரூப்பு 3 குரூப்பு பிரிஞ்சு தான் போகணும். நண்பர்களே பிரியிறோம். அப்படின்னும் போது எல்லாத்துக்கும் நம்ம மனநிலைகள் ஏற்றுக்கணும், மனநிலையில் இருக்கணும், நல்ல ஒரு மனநிலையில் இருக்கணும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த லட்சியத்தை, உங்களுடைய கோல், அச்சீவ்மெண்ட் ஆஃப் த கோல் வந்து உயர்ந்த லட்சியமாக இருக்கணும். அதை நோக்கி உங்களுடைய பயணங்கள் இருக்கணும். அதற்கு நடுவில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் அதை உதறி தள்ளிட்டு உங்களுடைய இலக்கை நோக்கி உங்களுடைய பயணங்கள் இருக்க வேண்டும். எனவே உங்களுடைய இலக்கை நிர்ணயித்து கொண்டு அந்த இலக்கின் பிரகாரம் நீங்கள் பயணித்தீர்கள் என்றால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். படிக்கிற சம்பந்தமா, மேற்படிப்பு சம்பந்தமா எப்போ வேணாலும் எந்த உதவிகள் வேணாலும் என்ன கேட்கலாம். சரியா? எந்த உதவிகள் வேணாலும் என்ன கேட்கலாம். கண்டிப்பாக நான் செய்வேன், செய்ய தயாராக இருக்கிறேன். நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றத இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை நல்கிய அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை நம்முடைய தாயுள்ளம் கொண்ட தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த தருணத்தில் நான் ஏதானும் பணி காலங்களில் தவறுகள் செய்திருந்தால் மன்னிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவரையும். நன்றி. அன்புள்ள கொண்ட நமது பணியின் தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும் என்னுடன் பணியாற்றிய இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் அலுவலக பணியாளர்கள், விடுதி பணியாளர்கள் அனைவருக்கும் இத்தருணத்தில் எனது வணக்கத்தினையும் உறுத்தாக்கிக் கொள்கிறேன். நான் பெரும்பாலும் மைக் பற்றி பேசவில்லை. ஏன்னா பல தடவை சொல்லியிருக்கேன். வகுப்பறையில் பேக் போர்டு முன்னாடி தான் நான் அதிகமாக பேசுவேன். மைக்கு இந்த மேலே ஸ்பீச்சுங்கிறது எனக்கு அவ்வளோவா கிடையாது. அதனால் சில சில தவறு இருந்தாலும் கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் மன்னிச்சிருக்கேன். இந்த சாசனம் தான் கிட்டத்தட்ட 4 மாதம் ஒரே நாள் அப்பாயின்மெண்ட் வெளிப்படையில். அவர் பிஜிஆர் ஜாயின் பண்ணால் நான் பிஜிஆர் ஜாயின் பண்ணேன். கிட்டத்தட்ட வெள்ளிமலையில் ஒரு 7 ஆண்டுகள் அங்கே. ஃபஸ்ட்டு ஒரு 4 ஆண்டுகள் கோயட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாய்ஸாக இருந்துச்சு. அப்புறம் 2016 ஜூன் மாதம் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன் அபிநவத்தில். இப்போ அதே ஜூன் மாதம் 2025 போன ஆண்டு தெரியும் முஸ்லிம் 11th பொறுத்து 10% ரிசல்ட் கொடுத்தோம். இந்த ஆண்டு அதே வெற்றியை தொடரணுங்கிற ஆசையை தான் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிக்கூடத்துக்கு வந்தோம். நான் வந்தேன். என்ன சூழ்நிலை என்னன்னு தெரியல.
இந்த பள்ளிக்கு உங்களுக்கு பணி போதும், இன்னொரு பள்ளிக்கு நீங்க உங்க பணியை ஆரம்பிக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துச்சு. என்ன பண்றது எது பண்றது ஒன்றும் புரியல. ஏன்னா சரி வந்துருச்சு. அதாவது எப்படின்னா துறை போட்டாச்சு அப்படின்னா ஒரு ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா அந்த ஆர்டர் ஃபஸ்ட்டு மதிக்க கற்றுக்கணும். சரி ஓகே கொஞ்சம் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அடுத்த வாரம் போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ வேற எங்கேயும் போகல, இதே EMRS தான், இதே நம்ம மாதிரி உள்ள பசங்க தான். என்ன பண்ண கிட்டத்தட்ட ஒரு 350 கிலோமீட்டர் தாண்டி போகிற மாதிரி இருக்காங்க. EMRS குமிழி போகிறாரு. இப்போ அங்கே இருக்கக்கூடிய மேக்ஸாக இங்கே வர்றாரு. ஒன்றும் நம்மளுக்குலாம் பெருசாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நம்மளை யாருக்குமே படிப்புங்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. மேலே கூட சொன்னாங்க டான்ஸ்னால் நமக்கு விரும்பி லைக் பண்ணுவோம் அப்படின்னு. டான்ஸ்னால் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க, பசங்க மட்டும் கிடையாது, அனைவருமே. பாடல் அந்த நடனங்கிறது எல்லாருமே லைக் பண்ண போயிடும் தான். ஆனால் அதுவே நமக்கு லைஃப் கிடையாது. மேலே சொன்னால் எல்லாமே படிப்புக்கு தான் நமக்கு எப்போதுமே என்னது, எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நமக்கு முன்னாடி நிற்கக்கூடிய என்னது இந்த படிப்புக்கு உள்ள மரியாதைங்கிறது அது தனி மரியாதை. அது வந்து அந்த படிப்பு ஒரு நல்ல ஹையர் போஸ்டிங் போயிட்டு அங்கே கெத்தாக இருக்கும் போது தான் தெரியும் அதோட அருமையும் பெருமையும். பள்ளியை வந்து வாத்தியார் அப்படி சொல்றாரு, டீச்சர்ஸ் இப்படி சொல்றாங்க. அதெல்லாம் நிறைய குலாம் பார்த்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இப்போ வந்து டாப்பர்ஸ்ல இருக்குது IAS IPS. அது சொல்றோம் IAS அவங்களுக்குள்ள ரெஸ்பான்சிபிள். அதுக்கடுத்து எங்கன்னா ஸ்கூல்ல இருக்கு. ஆனால் ஒரு லெவலில் போகும்போது IAS அந்த இரட்டை படித்த பையனா அது மேலே யாரோ ஒரு டீச்சர்கிட்ட படித்த ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு IAS அதிகாரி வரும்பொழுது நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு IAS அந்த போஸ்டிங்கார என்ன பண்ண எதிர்த்துதான் ஆகணும். நான் என்னோட ஸ்டூடெண்ட் உட்கார்ந்தா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த படிப்பை எந்த ஒரு சூழ்நிலையுமே விட்டுறாதுங்க. இப்போ இன்னைக்கு நாங்கள் படித்த காலத்துல எங்களுக்கு பெரும்பாலும் இருந்தது ஒரே ஒரு தடைக்கலாக இருந்தது டிவி. அப்போதான் பிளாக் அண்ட் ஒயிட் தான், அதையே பார்க்க விட மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு, டிவி சுருங்கி செல்போன்ல வந்துருச்சு. இன்னைக்கு செல்போன் 6வது படிக்கிற குழந்தைங்க கூட செல்போன் 6வது 1வது படிக்கிற குழந்தை கூட செல்போன் கொடுத்தாதான் பள்ளிக்கூடத்துக்கு போவேங்கிற காலம் வந்துருச்சு. பள்ளிக்கூடத்துக்கு கொண்டுல நீ செல்போன் அரை கூட நான் செல்போன் பார்த்துட்டு தான் ஹோம்ஒர்க்கே செய்வேன் அப்படின்னு பேரண்ட்ஸை மேற்கொள்ள காலங்கள் வந்துருச்சு. ஆனால் நம்ம ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அந்த செல்போன் நாட் அலோடு பசங்களுக்கு. அதனால் உனக்கு எந்த ஒரு 24 மணி நேரம் இங்கே தான் இருக்கு. உங்கள் கிளாஸ் டீச்சர் உங்கள் சப்ஜெக்ட் டீச்சர் சொல்கிறதுலாம் நீங்கள் கேட்டு மைண்டில் ஏற்றி அது நீங்கள் கொண்டாது என்னது மைண்டில் வச்சுக்கிட்டு எக்ஸாம்பிள் வந்து நல்லா மார்க் வாங்குறதுக்கான எல்லா சூழ்நிலையும் இங்கே இருக்கு. ஆனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பொங்கலுக்கு அப்புறம் படிச்சுக்கோங்கிறது தான். ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமா இதிலே தான் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா சைட்லாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ குழந்தை வந்து ஆனால் பொங்கலுக்கு அப்புறம் படிச்சு தான் மார்க் ஏற்றி வாங்குங்க. அது 10th இருக்கட்டும் 12th இருக்கட்டும். அந்த எஃபெக்ட் என்ன பண்ணால் ஜூன் மாதமே போடுங்க. பொங்கல் அப்புறம் பார்த்துக்கோம். பொங்கல் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன பண்ணணும், ஏறக்குறைய ஒரு 85% மார்க் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியை வளர்த்து அதுக்கப்புறம் வச்சிருக்கக்கூடிய 50 அப்புறம் வளர்த்துக்கணும். அதை கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த நேரத்தில் கூட சொல்லிக்கிறேன், என் கூட படித்த சக ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த நன்றி தெரிவிக்கிறேன். இன்க்ளூடிங் HM. இன்னொன்று என்னன்னா, இந்த விழாவை வந்து எனக்கு தெரியாது. நேற்று வந்து கெமிஸ்டார் வந்து சார் நீங்கள் நாளை தானே இது பண்ணுறீங்க, நாளை தானே போறீங்கன்னா நான் சார் டக்குன்னு பார்த்த மாதிரி ஒரு குறுகிய நேரத்தில் குறுகிய காலத்தில் ஒரு நிகழ்ச்சி ஐயா தீர்த்தமையெல்லாம் வெளியே போயிட்டார். அவர் வர வச்சிருக்காங்க சார், முத்துமார் சார் வெளியிலேருந்து வர வச்சிருக்காங்க. இந்த குறுகிய நேரத்தில் இந்த விழாவை சிறப்பாக ஏற்படுத்திருக்க அனைத்து ஆசிரியருக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். அந்த விழா நடத்துவதற்கு அனைத்து துறைக்கு தலைமை ஆசிரியருக்கு நிறுத்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பணிகாலத்தில் ஏதாவது தவறு செய்திருந்தாலோ அல்லது என்னோட பணியாற்றிய ஆசிரியர் வந்து மன வருத்தம் ஏற்படக்கூடிய அளவில் ஏதாவது பேசியிருந்தாலோ அல்லது ஏதோ எக்ஸாம் இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து அது பண்ண தவறுக்குன்னா என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாணவிகள் ஏதாவது சீக்கிரம் வாங்க, பரவாயில்ல பண்ணாலும் பேசலாங்க. எங்களுடைய பிதாமகன் என்று நாங்கள் ஆசையாக சொல்லக்கூடிய இந்த பள்ளிக்கு வருகை தந்துள்ள என்னுடன் பணியாற்றக்கூடிய வெள்ளிமலை எனது ஆளுநர் அண்ணன்
திரு ராஜா அவர்களுக்கு நம்முடைய தலைமை ஆசிரியர் தற்போது மரியாதை செலுத்தும் விதமாக கொண்டாடி இருக்கிறார். நான் பேச மாட்டேன், பாட்டு போட்டுட்டு ஏன் சார் நாங்கள் உட்காந்துட்டு போனாங்கிறீங்களா? இந்த பிரிவு பிரச்சார வேலை தானே இந்த சாருக்கு, அப்படிதானே? செட்டா போச்சுங்க. அதை நம்ம மாணவர்களாக நினைச்சு ஒரு சினிமா பாட்டா பாடு. டீச்சர் ஓடிப்படாதீங்க, அப்படியே உட்காந்து போயிடலாம். பாடின பிறகு முடிவு பண்ற சார் எனக்கு கிட்டும். சரி. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி பறந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பிரிந்து செல்கின்றோம், நாம் பிரிந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பிரிந்து செல்கின்றோம், நாம் பிரிந்து செல்கின்றோம். குரங்குகள் போலே மரங்களின் மேலே கூவி திரிந்தோமே, குரங்குகள் போலே மரங்களின் மேலே கூடி திரிந்தோமே, குயில்களை போலே இரவும் பகலும் கூடி திரிந்தோமே, குயில்களை போலே இரவும் பகலும் கூடி திரிந்தோமே. வரவு இல்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே, வரவு இல்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே. வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் மகிழ்ந்திருந்தோமே, நாமே மகிழ்ந்திருந்தோமே. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி பறந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பிரிந்து செல்கின்றோம், நாம் பிரிந்து செல்கின்றோம். எந்த நாட்டில் எந்த ஊரில் என்று காண்போமோ, எந்த நாட்டில் எந்த ஊரில் என்று காண்போமோ, எந்த அழகை எந்த விழியில் கொண்டு செல்வோமோ, எந்த அழகை எந்த விழியில் கொண்டு செல்வோமோ. வந்த நாளை இந்த நாளில் நினைத்திருப்போமோ, வந்த நாளை இந்த நாளில் நினைத்திருப்போமோ. வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் மகிழ்ந்திருப்போமோ, நாமோ மகிழ்ந்திருப்போமோ. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பிரிந்து செல்கின்றோம். இத்தனையா பிரிந்து செல்கின்றார், ஸ்டாலின் சார் பிரிந்து செல்கின்றார், முத்துக்குமார் பிரிந்து செல்கின்றார். தேங்க்யூ வெரி மச். மாணவிகள் யாராவது யாராவது பேசுறது கொஞ்சம் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க ஒத்துழைப்பு நல்கிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் நிகழ்ச்சியில் முக்கியமாக சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்று பாடலோடு அசத்திய நம்முடைய கல்விமலை ஆசிரியர் அவர்களுக்கும் அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு நம்மிலிருந்து
விடுபெறக்கூடிய அந்த ஆசிரியர் சீரும் சிறப்பாக பணியாற்ற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு விடுபடுகிறோம். நன்றி, வணக்கம், நன்றி. பள்ளிகளில் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது இந்த பள்ளியிலிருந்து விடைபெற்று செல்வதை பார்த்து எங்களை வாழ்த்தி வழி அனுப்ப எவ்வளோ பேர் 8 பள்ளியில் இருக்காங்க. ஆனாலும் அந்த நல்ல உள்ளத்தை கொண்ட சொந்தக்காரர்கள் கொண்ட அருமையான வெள்ளிமலை ராஜா சார் அவர்கள் இங்கே வந்து எங்களை பார்த்து வாழ்த்தி அந்த நல்ல உள்ளத்துக்கு வாழ்த்திய உள்ளத்துக்கு நாம் அனைவரும் அவருக்கு ஒரு கரவழி எழுப்பி நன்றியை தெரிவிக்கிறோம்.